சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 20. பவித்ரன் பரணியுடன் ராகினி காலில் விழுந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா என்றான். ராகினி தன் கண்ணீரை அவர்களின் தலையில் புகுத்து புன்னகையுடன் ஆசீர்வதித்தாள். பரணியின் தோள் தொட்டு தூக்கி தன் எதிரில் நிறுத்தி, பரணி கண்ணு, எனக்கு உன்னை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. முன்கோபத்தோடு முடிவு எடுக்கிறத குறைச்சிக்க. நமக்குன்னு ஆண்டவன் எதை விரிக்கிறானோ அதுதான் கிடைக்கும். சில விஷயங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் பார்க்க ஆரம்பித்தா அதில் வெளியே வர முடியாத அளவுக்கு நாமளே மாட்டிக்குவோம். நான் எதை சொல்கிறேன்னு உனக்கு புரியும் பாப்பா. ரிஷியை கவனமாக பார்த்துக்க. மாமியார் மாமனார் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்க. புருஷனை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாத. இனி இவர் தான் உன் உலகம். தம்பியோட மனசு கொணாமல் நடந்துக்க பரணி. ரிஷி பத்திரம் கண்ணு என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் வாயை முந்தானையால் மூடிக்கொண்டு அழுதாள். அக்கா, நீங்களும் எங்கள் கூட வாங்கக்கா என்று பரணியும் அழ ஆரம்பிக்க, வேணாம் கண்ணு, நீ தாய் வீடுன்னு வர ஒரு இடம் இருக்கணும்ல, அதுக்கு நான் இங்கேயே இருக்கத்தான் முடியும். நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. பொழுது விடிய நம்ம தலைவர் ஐயா வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன் அவர் என்று ராகினி பவித்ரனிடம் வந்தார். பவித்ரன் ராகினியின் கையை பற்றி கொண்டு, கவலையே படாதங்க அக்கா, உங்கள் மகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. மாதம் ஒரு முறை கூட்டிக்கிட்டு வரேன், நீங்களும் மாதம் மாதம் வந்துடுங்க போதுமா என்று கேட்க, அவன் கைகளை தன் கண்களில் ஒட்டி கொண்டு, இந்த வார்த்தை போதும் ராசா, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் தம்பி. பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளை, சூதுவாதம் தெரியாதவா, இன்னும் அதுக்கு நல்லது கெட்டது பேதம் பிரிக்க தெரியலை. நீங்கள் அதுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து வழி நடத்தணும். எந்த சூழ்நிலையும் கண்ணில் பட்ட தூசியாக ஆயிடாதீங்க. அதை அந்த பிள்ளையெல்லாம் தாங்க முடியாது. அது இந்த 1.5 வருஷமாக பட்ட கஷ்டத்தை நான் நேரில் பார்த்ததால இவ்வளவும் சொல்ல வேண்டியிருக்கு. தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி என்று ராகினியின் உருக்கமான பேச்சு பவித்ரனின் மனதை தொட்டது. நிச்சயமாக கவனமாக பார்த்துக்குவேன் அக்கா. இனிமேல் என் உயிரே அவங்க 2 பேரும் தான் என்று பவித்ரன் ராகினியின் கையில் எடுத்து கூறினான். மணி 2:50 ஆகிறது. பொழுது விடிய இன்னும் சற்று நேரமே இருந்ததால் சாமிநாதன் வெளியே திண்ணையில் வந்து காற்றாட படுத்துக்கொள்ள, விஜயா தன் பேரனுக்கு பக்கத்தில் வெறும் பாயில் படுத்து வருடி கொண்டே இருந்தாள். நீங்கள் 2 பேரும் தூங்குறதுனா தூங்குங்க, இல்லைன்னா தோட்டத்தில் போய் கொஞ்ச நேரம் பேசுங்க. நான் உனக்கும் ரிஷிக்கும் தேவையானதை பெட்டியில் எடுத்து வைக்கிறேன் என்று ராகினி கூறியதும் பவித்ரன் பரணியை பார்த்தான். பரணி எதுவும் பேசாமல் தோட்டத்துக்கு போக பவித்ரன் அவள் பின்னால் போனான். தெருவிளக்கின் வெளிச்சம் தோட்டம் வரை வந்தது. கொய்யா மரத்தடியில் கிடந்த சதுரக்கல்லில் பரணி அமர, அவள் அருகே வந்த பவித்ரன் அவள் பக்கத்தில் அமர்ந்து அவளை அணைத்து பரணியின் முகத்தில் முத்தமிட்டான். மரத்தில் இருந்த இரவு நேர பட்சி ஒன்று இவனுடைய ஆலிங்க கணத்தை பார்த்து வேற மரம் தேடி பறந்தது. பவித்ரனின் பார்வைகள் அலை பாய்ந்தது. முதல்ல முகத்தை பார்த்து பேசுங்க, அப்பதான் சொல்ல வந்ததை சரியா புரிஞ்சுக்க முடியும் என்றாள் பரணி. அவள் குரல் வெட்கத்தில் நனைந்தபடி வெளியே வந்தது. வேண்ட வெறுப்பாக தன் பார்வையை அவள் முகத்திற்கு மாற்றிய பவித்ரன், சொல்லு என்றான் சலிப்புடன். இல்லை, நீங்கள் சொன்னது அங்கிள் சொன்னதும் உங்கள் தரப்பில் வேணும்னா சரியாக இருக்கலாம். ஆனால் என்னால் இன்னும் முழு மனசோட ஏற்றுக்க முடியலை. அன்னைக்கு என் முகத்தில் அடித்த மாதிரி உன்னை நான் காதலிக்கலைன்னு எப்போவாவது சொல்லியிருக்கேன்னா? நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொன்னீங்க. அதையே இத்தனை நாளாக நினச்சி நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதெல்லாம் காதலின் மேல் உள்ள அக்கறையாளன்னு சொன்னால் என்னால் நம்பவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை. ஏன்னா நான் வாழ்க்கையில் தோத்துட்டா தான் அழாத நாள் இல்லை. இனிமேல் புதுசாக நீங்கள் சொன்ன விஷயங்களை என் மனசை ஏற்றுக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்கள் என்னை காதலால் தான் இவ்வளவு பண்ணினீங்க அப்படின்னு எனக்கு முழுசாக புரியணும். அது வரைக்கும் என்னை விட்டுடுங்க. நாம் ஒதுங்கியே இருப்போம். ஏன்னா மறுபடியும் ஒரு அவமானத்தை ஏற்றுக்கக்கூடிய மனதைரியம் எனக்கு இல்லை என்று தலை குனிந்தவாறு பரணி சொன்ன வார்த்தைகளை தலை நிமிர்ந்து கேட்ட பவித்ரன், அப்போ நீ இன்னும் என்ன நம்பலையா என்றான் அவளை துளைக்கும் பார்வையுடன். அவன் கேட்டதுக்கு பரணியிடம் எந்த பதிலும் இல்லை. கவிழ்ந்த தலையை நிமிராமல் காத்திருந்தாள். சிறிது நேரம் அவளையே உற்று பார்த்த பவித்ரன் பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சுடன், சரி பரணி, நான் ஒதுங்குகிறேன். உன் மனசுக்கு என்னோட காதல் புரியும் வரை நான் காத்திருக்கேன். எனக்கு என் காதல் மேலே நம்பிக்கை இருக்கு பரணி, அதை தோற்க நான் விடமாட்டேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டு அங்கிருந்து பட்டென்று வெளியேறி வீட்டுக்குள் போனான். அவன் அங்கிருந்து போனதும் பரணிக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு வெற்றிடம் வந்தது. சொல்லிட்டு இங்கேயே இருந்தால் கடிச்சு தின்னிடுவானா, அப்படியே உள்ளே ஓடுறானே என்று எரிச்சலுடன் நினைத்த பரணி அவளும் எழுந்து உள்ளே போனான். யுத்தமிடும் வேகத்தில் இறங்கும் புத்தம் புது பனித்துளிகள்
பூக்களுக்கு சத்தமில்லாமல் முத்தமிடும். அதிகாலை வேளையில் அனைவரும் பொள்ளாச்சிக்கு பயணமானார்கள். அதிகாலையில் அவர்கள் கிளம்பும்போது ராகினி விட்ட கண்ணீரை பார்த்து ஊர் மக்களும் அழுதனர். பரணி பிரியா விடை பெற்று காரில் ஏறினார். டிரைவருக்கு அருகில் சாமிநாதன் அமர்ந்து கொள்ள பவித்ரன் பின் இருக்கையில் அமர்வதாக சொன்னபோது, இல்லைப்பா, நான் ரிஷியோட பின்னாடி உட்காந்து வரேன். நீ நைட்டெல்லாம் தூங்கலை, அதனால் முன் சீட்டில் நீயும் பரணியும் தாராளமாக உட்காந்து முடிஞ்சா கொஞ்சம் தூங்குங்க என்று விஜயா சொல்லிவிட்டு பின் இருக்கையில் பேரனுடன் ஏறிக்கொண்டார். அவளுடன் பிரணியும் பின்னால் இருந்த சீட்டில் ஏறிக்கொண்டது. டிரைவருக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து ஒரு முதலாளியின் தோரணையோடு காரில் வலம் வரும் விஜயா பேரனுடன் பின் இருக்கையில் அமர்ந்தது பரணிக்கு வியப்பாக இருந்தது. பின்னிரவில் தோட்டத்தில் நடந்த உரையாடலுக்கு பிறகு பவித்ரன் பரணியிடம் பேசவில்லை. மகனை தூக்கி கொண்டு அவனுடையே கொஞ்சிக் கொண்டு பரணியின் பொறாமையை தூண்டி கொண்டிருந்தான். இப்போது பேரனை வாங்கி கொண்டு விஜயா பின்னால் ஏறிக்கொண்டதும் பவித்ரன் எதுவும் பேசாமல் பரணியின் அருகில் அமர்ந்தான். ஆனால் ஒரு அடி இடைவெளி விட்டு. பரணிக்கு எரிச்சலாக வந்தது. பக்கத்தில் யார் இருக்காங்க, நாம் எங்கே இருக்கோம், இதெல்லாம் பார்க்காம கிடைக்கும் போதெல்லாம் மொச்சுன்னு முத்தம் கொடுக்க மட்டும் தெரியுது. இப்போ என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி இவ்வளவு தள்ளி உட்கார்ந்து வர்றாரு பாரு. நான் அப்படி என்ன சொன்னேன்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன். என் கூட பேசக்கூடாது, என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன மனுஷன் இவர் என்று மனதுக்குள் ஆத்திரத்துடன் புகைந்தபடி நொடிக்க ஒரு தரம் பவித்ரனை ஓரக்கானால் பார்த்தபடி வந்தாள் பரணி. பவித்ரன் நேற்று பழனியில் இருந்து பரணியை பின்தொடர்ந்து வந்தபோது காரிலேயே விட்டுவிட்டு அவனுடைய செல்போனை நோண்டியபடி வந்தான். சாமிநாதன் பரணியுடன் பேசிக்கொண்டே வந்தார். முதலில் ராகினியின் பூர்வீகம் பற்றி பரணியிடம் கேட்டார். பரணியின் படிப்பு பற்றி கேட்டார். ரிஷி பிறந்தது எங்கே என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் மெல்லிய குரலில் பதில் சொன்னபடியே வந்தாள் பரணி. அப்பா கேள்வி கேட்டதையும் பரணி அதற்கு பதில் சொன்னதையும் பவித்ரன் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தானே தவிர குறுக்கே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நேரம் ஆக ஆக பரணிக்குள் இருந்த புகைச்சல் மெல்ல ஆத்திரமாக உருவெடுத்தது. எனக்கு தண்ணி காட்டும் இவனுக்கு நான் தண்ணி காட்டினால் என்ன என்று நினைத்தாள். நினைத்த மாத்திரத்தில் முகத்தில் குறும்பாய் ஒரு புன்னகை மலர்ந்தது. லேசாய் நெருங்கி அமர்ந்து பார்த்தாள். அசையாமல் அமர்ந்திருந்தான் பவித்ரன். என்ன செய்வது என்ற யோசனையுடன் கண்மூடி பின்னால் சாய்ந்தாள் பரணி. அவளுக்கு இப்போது என்ன தேவை என்று அவளுக்கு புரியவில்லை. அவனை சந்தித்த இந்த 14 மணி நேரத்தில் அவன் நெருங்கும்போது அவனுடைய துரோகம் ஞாபகத்துக்கு வந்து அவளை வதைத்தது. அவனை விலகும்போது அவன் மேல் இவளுக்கு இருந்த அபரிவிதமான காதல் விழித்து கொண்டு அவன் தொடமாட்டானா என்று ஏங்கியது. இந்த விசித்திரமான உணர்வால் பரணி பெரும் குழப்பத்தின் பிடியில் இருந்தாள். இத்தனை நாட்களாக அவன் துரோகத்தை மனதில் வைத்து வெறுத்தாலும் ஒவ்வொரு நாள் இரவும் நிலவும் அவளின் உணர்வுகளை தூண்டி அவளின் விரகத்தை சோதித்து கொண்டிருந்தது. சில இரவுகளில் பவித்ரனின் ஆளுகையும் பரணியை ரொம்ப தடுமாற வைக்கும். அந்த மாதிரி நாட்களில் தலையாணியை அணைத்து கொண்டு கண்ணீர் விடுவதை தவிர பரணிக்கு வேறு எதுவும் தோன்றாது. உண்மையை சொன்னால் அவளின் தன்மானம் விரகத்தை அடக்க முயன்ற தோற்று போனது. இப்போவும் நேற்று முத்தமிட்ட இடமெல்லாம் இன்னும் ஈரம் காயாது போல் சிலுசிலுத்தது. எல்லார் முன்பும் தன்னை அணைத்தது, முத்தமிட நெருங்கியதை எல்லாம் நினைத்தால் இப்போது பரணிக்கு சிலித்தது. எப்பவுமே பவித்ரன் பயந்தவன் இல்லை. எதையும் துணிந்து தைரியத்துடன் செய்துவிட்டு அப்புறம்தான் சுற்றுமுற்றும் கவனிப்பான். நேற்று அதை கூட கவனிக்காமல் அவன் கவனம் முழுவதும் தன் மீதே இருந்ததை எண்ணி பரணி கர்வமாக நிமிர்ந்தாள். அவன் பார்வை பட்டவுடனே மலரும் தன் பெண்மையை எண்ணி சுகமாக இருந்தாலும் இப்படி பலகீனமான மனதை வைத்து கொண்டு அவனிடம் சவால் விட்டிருக்க கூடாதே. ஏற்கனவே சிறு வயதிலிருந்து அவன் அழகுக்கும் ஸ்டைலுக்கும் கம்பீரத்துக்கும் அடிமையாகி போன பரணியின் மனது அவனது பலம் தெரிந்தும் இன்னும் அவன் காலடிகள் வீழ்ந்து போனது. அவன் கொடுத்த சுகத்தை மறக்க முடியாத பல நாட்கள் தவித்தவளுக்கு இப்போது பவித்ரனை நேரில் பார்த்ததும் தவிப்பு ரொம்ப அதிகமானதுதான் மிச்சம். அவளுக்கு பவித்ரன் இந்த பாராமுகத்தை தாங்க முடியவில்லை. அவனுக்கு தன்மீது இருக்கும் காதலை எப்படி புரிந்து கொள்வது என்பதை விட அவன் தன்னை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்வதே தலையாய வேலை போல் இப்போது தோன்றியது. ஏற்கனவே பெண்கள் விஷயத்தில் பலகீனமானவன் நான் வெறுத்து ஒதுக்கிவிட்டேன் என்று வேறு எங்கேயாவது பார்வையை திருப்பிவிட்டால் என்ன செய்வது? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருந்திவிட்டான் என்று அவன் சொல்வது உண்மையாக இருந்தால் அப்படி திருந்தியவனை பாதுகாக்கும் பொறுப்பு தனக்கு இருப்பதாக பரணி புரிந்து கொண்டார். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.